3வது கான்செப்ட். இப்ப டெல்லியிலே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான்னு வை. அவன்ட்ட அந்த பொருள வாங்கிரலாம். ஸ்ட்ரெய்ட்டா வெறும் கொரியர் சார்ஜஸ்ல மட்டும் போயிரும். அப்ப நம்மளுக்கு இந்த சாப்பாடு செலவு, இந்த ட்ரெயின் செலவு இதெல்லாம் தேவை இருக்காது. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருமா? அப்படி. இது ஒரு கான்செப்ட். இப்ப நீங்க இதுல எத தேர்ந்தெடுப்பீங்க? 3வது கான்செப்ட் தானே தேர்ந்தெடுப்பீங்க. ஃப்ரெண்ட் மூலியமா வாங்கிட்டோம்னா செலவு கம்மியாயிரும். நம்ம அத வச்சு நல்ல லாபம் வச்சு வித்துரலாம். அப்போ இதே மாரி தானே பையரும் யோசிப்பான். அங்க வெளிநாட்டுல இருக்கிறவன். இப்ப எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அவனும் இதே மாரி நெறைய கான்செப்ட் வச்சிருப்பான்ல. இப்படிதான் வியாபாரம் பண்ணணும். இப்படி பல கான்செப்ட்ட வச்சு அவனுக்கு எது லாபம் கம்மியா இருக்கோ, யார்ட்ட பிரைஸ் கம்மியா இருக்கோ அததான் வாங்கணும். அப்போ இப்படி பல கான்செப்ட் இருக்குறனால, இதையெல்லாம் சொல்லிக் குடுக்குறதுக்கு இந்த கான்செப்ட்ட சொல்லிக் குடுக்குறதுக்கே எங்க கிளாஸ்ல வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒரு 4, 5 நாள் ஆயிருச்சு. இப்படி ரூல்ஸ், கான்செப்ட் இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எங்களுக்கு மண்டை குழம்பி காஞ்சு போய் கிடந்தோம். ஓனா கத்துக்கிட்டதுக்கு டவுட்ஸ்லாம் கேட்டு பல பேரு தரமான டவுட்ஸ்லாம் கேட்டாங்க. அதிலயே நெறைய எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் மாரி இருந்துச்சு அதுவே. அதிலயே நெறைய கத்துக்கிட்டேன். அப்போ இது முடிக்கிறதுக்கே 5 நாள் ஆகுது. இனிமே பிரைசிங் போட்டு கால்குலேஷன்லாம் பண்ணணும். ஒரு நாள்ல யோசிச்சுட்டு, ஒரு வாரம் படிச்சுட்டு, ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்குள்ள வந்துராதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்.